இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு வந்து பார் சாக்லேட், மில்க் சாக்லேட் ஒன்று, ஐசிங் சுகர், நெய், அப்புறம் வந்துட்டு லிக்விட் குளுக்கோஸ் தேவைப்படும். இது தவிர உங்களுக்கு தேவைன்னா நட்ஸு இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அப்புறம் சாக்லேட் ஊற்றுற சிலிக்கான் மோல்டு. சிலிக்கான் மோல்டு எதுக்குன்னா ஈஸியாக வந்து ரீமோல்ட் பண்ணுறதுக்கு. சாக்லேட்லாம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக மெல்ட் பண்ண வசதியாக இருக்கும். இதை நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ கடாயை வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து இந்த சாக்லேட்டை போட்டு வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட் வச்சுக்கிறேன். சுடு தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன் டைம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சாக்லேட் மோல்டெல்லாம் நெய் தடவி வச்சுடுவேன். அது பண்ணிவிடுவேன் நான். இதுக்கு தண்ணி கொதிக்கும்போது இப்போ நான் மொய் தடவுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கிளாஸ் கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த கொதிக்கிற தண்ணி மேலே அந்த தட்டு கரெக்டாக வச்சுருக்கேன் இல்லையா, அதில் சாக்லேட்டை போட்டு லைட்டாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகுன்ற ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஐசிங் சுகர்லாம் போடலாம். இப்போ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்களா காமிக்கிறவங்க மெல்ட் ஆகினது எது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? லைட்டாக சாக்லேட் ஒட்டினாப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாங்க. ஐசிங் சுகர், பட்டர் எல்லாமே ஒன்றா போடலாம். எப்படி போடலாம், ஏன்னா அது மிக்ஸ் ஆகி இது ஸ்டிங்கிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நான் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகரும் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகணும், மெல்ட் ஆகிடணும். கட்டி பிடிக்காமல் கிளம்ஸ் வராமல் கட்டி பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு சுருண்டு வரும் உங்களுக்கு. சாக்லேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கார்னரில் விட்டுருக்கு எல்லாமே திக்காக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இடத்துல. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ நெய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் டைட்டானாவே நீங்கள் வந்து நெய்யோ வெண்ணையோ ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அது எவ்வளோக்குள்ள சுருண்டுதோ அவ்வளோக்குள்ள சாக்லேட்டும் சீக்கிரமாக செட் ஆகிடும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நெய்யை ஆட் பண்ணியாச்சு. நெய் மெல்ட் ஆகட்டும். இப்போ அதோட லிக்விட் குளுக்கோஸும் ஆட் பண்ணி அதையும் கரையிற மாதிரி வச்சிடுறேன். லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் கூட போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டிப் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து மோலில் வந்து ஊற்றுறேன் அந்த இதெல்லாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தின்னாக இருந்துச்சுன்ட்டு இப்போ செட் பண்ணிட்டேன் ஒரு இதுக்கு. செகண்ட் இது நான் ஊற்றிட்டேன். இப்போ அந்த இது பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக உள்ளதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பிங் இது மாறி இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours வச்சு செட் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான சாக்லேட் ரெடி ஆகிடும். ஸோ எடுத்த சாக்லேட்டை நீங்கள் வந்து நல்லா ரேப்பிங் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடியாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.